கடவுளை என்று முடிஞ்சிட்டது. வேலைக்கு வலிக்கிடுவோம். கால் வந்துச்சு. அப்பாக்கு திருப்பி வர கால் வந்து கதை கேட்கவே போறதில்ல. ஓ சொல்லுங்க. ஓ ஆ சொல்லுங்க. நான் மாமி இருக்கிறேன் தம்பி. சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன் ஐயா, சுகமா இருக்கிறேன். நீங்களும் இப்படி எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களே? ஓ எல்லாரும் சுகமா இருக்கிறோம், பிரச்சனை இல்லை இல்லை. சுகமா இருக்கிறாரோ? ஓமாம் ஆமாம். வாக்கு என்ன வா விட்டதானே இப்போ வேலையும் இல்லை. சொல்லுங்க. எனக்குண்டா தம்பி, எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லை ஐயா. ஆ என்ன ராதா செய்கிறது? நான் யாருக்கு சொல்றதும் உங்களுக்கு தானே ஒரு சொல்ல வேணும். என்ன பெரிய பிரச்சனை இல்லை? என்ன நீங்கள் சொல்ல பயமா இருக்கு? ஐயா நான் என்ன செய்யறது தம்பி? எனக்கு ஒரு சரியான வருத்தம். எனக்கு ஒரு உப்பு இருக்கணும் செய்ய வேணும். அது அது பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை செய்யுங்க. நான் அது பிரச்சனை இல்லை. காசு என்ன தேவை? என்ன அதுக்கு 5 லட்சம் காசு வேணுமாம் தம்பி. நான் தெரியும் தானே மகன். அதை யோசிக்காதீங்க நீங்க. அதுகளை பற்றி யோசிக்காத. நான் ஒன்றும் கேட்கல. சும்மா இருமாப்பா, காய்ச்சி போட்டுன என்னத்துக்கு இடையில கதைக்கிறீங்க? இங்க வீட்டை விட செலவிருக்கு தெரியுமில்ல. அங்க யாருக்கு நீங்க உங்க அம்மாவா? எனக்கு தெரியும் அம்மா தான். அவ கூட காசு கொடுக்க ஓமண்டாதீங்க. இங்க நிறைய செலவிருக்கு. இந்த செலவெல்லாம் முடிச்சு நீங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்க வந்து சொல்லுங்க. 5 லட்சம் இருக்கு தம்பி. உங்களை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. என்னது இல்லையண்டா நான் அங்கே உத்தரிச்சு வருத்தத்தை உத்தரிச்சு போட்டு தான் இருக்க வேணும். வேறு ஒன்றும் செய்யலாத ஐயா. நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. அது வந்து 5 லட்சம் இல்லை, எவ்வளோ லட்சம் என்றாலும் உங்கள்கிட்ட இதை பார்த்து கொள்ளுங்க. நான் அதை அனுப்புறேன். எவ்வளோ இதுண்டாலும் அவரையும் இருக்காது. உங்களுக்கு மூணுட்ட பண்ணுறதுக்கு என்னன்று அவன் கஷ்டம் அவன்கிட்ட ஒன்றும் செய்யலாது. நான் அதான் உண்மைதான் தம்பி. மரமுனை கேட்டா மரமுண்டான்னு இருக்குதான் ஒழுங்கு செய்வேன். நீங்கள் ஒருத்தர்கிட்டையும் கேட்க தேவையில்லை. நான் வந்து அந்த காசு நீங்கள் என்னண்டு பாருங்க. நீங்கள் முதல் உடம்பை பாருங்க, கொண்டு போய் காட்டுங்க. ஒன்றும் யோசிக்காதீங்க, நாங்கள் இருக்கிறோம். விளங்குதோ? அப்போ போய் நான் டாக்டரோட கதை கேட்டேராதா? ஓ நீங்கள் கதையுங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் காய்ச்சி போட்டு என்னண்டு சொல்லுங்க. நீங்கள் முதல் அந்த வேலையை பாருங்க, பார்த்துட்டு எனக்கு அடியுங்க. நான் பேருந்து கதைக்கிறேன். நான் பேருந்து எடுத்து கதைக்கிறேன். உங்கள் மகன் தன்னோட கதை கேள்வின்னு சொல்கிறாள். இல்லை இல்லை, நீங்கள் இப்போ கதைச்சிங்கண்டா இதெல்லாம் குழப்பமாக போயிடும். நீங்கள் வந்து இதன்னுங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணி போட்டு என்னென்னு சொன்னால் அங்கே காய்ச்சி கொண்டு இருக்கீங்க. இப்போ இன்னும் கதை வந்தது. சரி பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. நான் அனுப்புகிறேன். அதை பற்றி ஒன்றும் யோசிக்காதீங்க. தம்பி என் ராசா இந்த கையா செய்து எனக்கு என்னால் உத்தரிக்கலாம் ஐயா. பார்த்து ஏதோ செய்து விடாங்க ஐயா. சரியாப்பான். சரி நீங்கள் வைங்க. நான் அடிக்கிறேன். எல்லாம் இதண்டு போட்டு அடிக்கிறேன். நீங்கள் அடித்து சொல்லுங்க. முதல் கொண்டே டாக்டர்கிட்ட காட்டி பார்க்க வேண்டிய அலுவலகளை பாருங்க. காசை பற்றி யோசிக்காதீங்க. சும்மா இருப்பேன்னா நாங்க தான் என்ன செய்யணும். வேறு யாரு செய்யறது? என்ன நான் சொன்னா யாரோடையும் சரி நீங்க வைங்கோ. நான் எடுக்கிறேன்னா நீர் கதைக்கிறத நான் கேட்கறது இருக்கட்டும். நீர் வந்து கொஞ்சம் நாங்கள் செய்யாமல் யாரு செய்யறோம் சொல்லும் பாபம். உங்களோட அம்மாக்கு வந்து உங்களோட தங்கச்சி இருக்கு, அண்ணா இருக்கு, எல்லாரும் இருக்கணும். இருக்கு நீங்க தான் எடுக்க செய்ய வேணுமா? கூட எங்கள்கிட்ட இருந்து காசு வாங்கினவ அது காணாண்டு அப்புறம் நான் மேரி பண்ண அப்புறம் நெடுக கேட்டு வாங்குவா. அதுக்கு இப்பவும் கேட்டு கொண்டு இருக்கிறா. கொடுக்கவே கூடாது சொல்லி போட்டேன். அதுதானே பார்த்தேன். நாங்க அப்ப கொடுக்க வேண்டாம்ன்றீர். கொடுக்க கூடாது. கொடுத்தா தெரியும். அதுக்குள்ள இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். நான் இருக்க வேண்டாமா இல்ல நீர் இருக்க மாட்டேன் தெரியும். சரி நான் கொடுக்குறான் இருக்கிறத நீர் இருக்கிறீரோ இல்லையோன்றதை பார்ப்போம்மா. நான் நினைச்சேன் என்னதுக்கு இந்த உறுப்பு கதைக்கு நீர் நடந்தது என்ன நடந்தது எது நடந்தான்னு கேட்காம சடக்கு புடக்கன்னு காய்ச்சி முடிஞ்சல. அப்ப கொடுக்க தேவையில்லை. எங்கண்டி அம்மா எடுத்தாதான் இதை கேட்பா. உங்கண்டி அம்மா அடிச்சா அது ஒன்றும் கேட்க மாட்டேன். உங்கண்டி அம்மா அடிச்சா அது ஒன்றும் கேட்க மாட்டேன். கௌரி
ஒண்ணும் இல்லம்மா, நான் அப்பாவோட கதைக்கிறேன். கௌரி யார் அடிச்சது தெரியுமே? யார் அடிச்சா எனக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களோட அம்மா தான். வேறு யார்? என்டி அம்மா இல்லை, உம்மண்டி அம்மா தான் அடிச்சது. அவங்களோட எங்களுடைய அம்மா எனக்கு தான் கதைப்பா, அதை உங்களோட கதைக்கப்புறா. அது சரி, அப்ப நீர் கதையை விட்டுட்டு இதுவும் உம்மண்டி அம்மா தான் அடிச்சது, அம்மாக்கு என்ன காட்டி ஆபரேஷன் ஒன்று செய்யும். அடிச்சவ ஒரு வேணா உங்களோட அம்மா உங்களோட கதைச்சவ காசு நிலம் என்னத்துக்கு? பின்ன என்ன உம்மாவோட காய்ச்சி நீர் என்னென்ன கதை பேர் நீர் இப்படித்தான் அதே பேர் என் அம்மாவுக்கு எப்படி சொல்றதோ அதே மாதிரி என்ன செய்வீரோ யாருக்கு தெரியும். அப்போ வந்து அவ என்ன நினைச்சாவோ தெரியாது. என்ன கதைக்கிறீங்க நீங்க? உங்களோட மாமா இந்தியா மாமா உண்டா? ஒன்று இல்லை, அவ உங்கண்டி அம்மா அவ எங்கண்டி அம்மா, ஆனா எனக்கு 2 பேரும் ஒரே மாதிரி. சரியே, இதுவரை நீங்கள் கேட்டது நாடகரங்கில் நாடகம். இந்த நாடகத்தில் பங்கேற்றவர்கள் உஷாவாக அமுதா விபுலானந்தன், கௌரியாக பானுமதி, மாமியாக செல்லம்மா. நாடகரங்கில் நாடகம் கேட்டீர்கள்.